عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாய் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பித்தோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை மனித சமுதாயமாக படைத்து இந்த மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாக அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனைகளின் மூலமாக இந்த மார்க்கத்தை இறைவன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனினோட வழங்கியிருக்கிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், முதல் இன்னாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹு தாலா குர்ஆனை வழங்கியிருக்கிறான் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தை சொல்கின்றார். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஅய்தஹு காஷியன் முத்தஸத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ் வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன். இந்த திருமறை குர்ஆனை நான் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அது அல்லாஹ்வுடைய பயத்தினாலும் அச்சத்தினாலும் தூளாகி இருக்கும். இந்த உதாரணத்தை நாம் மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த திருமறை குர்ஆன் மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆன் சொல்கின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் திருமறை குர்ஆனுடைய மகத்துவம் என்னவென்றால், மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் தர அரஃப மின் கிதாபில்லா, எவரொருவர் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு அருஃபை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு அருஃபுக்கு நன்மை கிடைக்கும். வல் ஹசன வல்ல நன்மை, அந்த ஒரு நன்மை 10 மடங்காக கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு அர்ஃப் அல்ல, வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு அர்ஃபு, லாம் என்பது ஒரு அர்ஃபு, மீம் என்பது அர்ஃபு. அலிஃப் லாம் மீம் என்று நாம் ஓதினால் நமக்கு 30 நன்மைகள் கிடைக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நாம் அதிகம் திருமறை குர்ஆனை ஓத வேண்டும், அதனுடைய நெருக்கத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனுடைய நெருக்கம்தான் நாளை மறுமையில் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது கூட அந்த ஷஹீதுகளை ஒரு கபருக்குள்ளிலே அவர்கள் ஒரு கஃபன் துணியிலே 2 சஹாபாக்களை அடக்கும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இவர்களில் குர்ஆனை அதிகம் எடுத்துக்கொண்டவர் யார், குர்ஆனை அதிகம் ஓதியவர் யார், குர்ஆனுக்கு அதிகமான நெருக்க தொடர்புடையவர் யார் என்று கேட்ட பொழுது யாரை காட்டினார்கள், அவர்களை முதலில் கபருக்குள்ளிலே வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக திருமறை குர்ஆனுக்கு பல பகுத்துவங்கள் இருக்கின்றது. எனவே இறைவனால் அருளப்பட்ட இந்த இறைவேதத்தை நாம் அதிகம் ஓத வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்ற அடிப்படையிலே வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் குர்ஆன் சொல்வதை போன்று கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.